வண்டி நின்றுச்சுப்பா பாதியிலேயே. அதனால அண்ணனே வந்து இறங்கி போயிட்டு 2 கேன்ல டீசல் வாங்கிட்டு போறேன். அது யாரோ புரளையை கிளப்பி விட்டானுங்க. புரளையை கிளப்பி விட்டு எல்லாம் பதட்டத்தில் என்ன பண்ண தெரியாம எல்லாம் கும்பலா வந்து பெட்ரோல் பங்க்ல குவிஞ்சிருக்காங்க. மக்களுக்கு கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை, அதனால கண்டிப்பா ஏகப்பட்ட சுயநலம் என்னையும் சேர்த்து. ஓரளவுக்கு ஒரு லிமிட், ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் ஃபுல்ல பண்ணிட்டு அப்புறம் கேனின் தூக்கிட்டு வரேன். ஒரு செல்ஃபியூஸ் பசங்க கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? நம்ம முன்னாடி கேட்டாக்கா ஒரு சின்ன பாட்டில் கேம்பா கொடுக்கணும், ஐயோ வாங்கி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க? புரிஞ்சுக்கணும் இல்லைங்க, நமக்கு ஃபுல்லா இருக்கு, ஓகே இன்னும் ஒரு 2 days ஓட்டலான்ற அந்த மைண்ட் செட்டப் இல்லையா மக்கள்கிட்ட? டேங்க் தான் நமக்கு இருக்கு, அந்த கவர்மெண்ட் தான் தெரியும், நமக்கு தெரியாது. கவர்மெண்ட்ல உள்ள பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லைன்னு இருந்தாலும் தான் இங்க வராங்க, இல்லாட்டி வரவே மாட்டாங்க. யாரு சொன்னான்னு தெரியல. ஆனா வந்து பொதுமக்களா எல்லாருமே பெட்ரோல் ரேட் ஏறிச்சுன்றதுனால எல்லாருமே காமனாக வந்துருக்கிற விஷயம்தான். எல்லா பங்க்லேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே 20 லிட்டர் கேனு தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. டீசலாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் எல்லா வண்டியுமே எல்லா பங்க்லேயுமே ஃபுல்லாக க்யூவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மக்கள் பண்ணுறது தான் தப்பான ஒரு விஷயம். ஆனால் வந்து நம்மளுக்கு எல்பிஜி கேஸ் விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு எரிவாயு பொருளுமே மக்களுக்கு போய் சேராத இது எல்லாருக்குமே ஒரு டவுனான விஷயம் தான், வேற எதுவுமே சொல்ல முடியாது இந்த விஷயத்துல. போய் கவர்மெண்ட் அபிஷியலா நாங்க வந்து இல்ல எங்கிட்ட ரேட் ஏத்துறோம் இல்லை, நான் நம்மளால பேச முடியாது. ஏன்னா நான் வந்து வேலைக்கு, ஏன்னா மக்கள் வந்து இப்போ அவசரப்படுறாங்கன்னா இது கவர்மெண்ட் வந்து சொல்லலையே இப்படி ரேட்டு கூடிருச்சு இல்லைன்னா பெட்ரோல் இல்லைன்னு யாருமே சொல்லலையே. நீங்களா இப்படி இங்கே மக்கள்கிட்ட சொல்றாங்க, நாங்கள் எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க பாருங்க நீங்க, புரியுதுங்களா? கேஸுக்கு அவஸ்தை பாரு, கேஸுக்கு வளசராக்கம் போட்டு வரேன், 90 ரூபாய் கேஸு. இப்போ ஒரு கடையில வந்து 1 கிலோ அரிசி தான் இருக்கு, அந்த 1 கிலோ அரிசிக்கு 30 பேர் வந்தாங்கன்னா எப்படி அது இப்படிதானே இருக்கும்? அப்படிதான் இருக்கு. இப்போ பாரு, கேஸ் பங்குக்கு கேஸ் போட போறேன், 90 ரூபாய் கேஸு. இப்போ நான் வீட்டு சிலிண்டர் புக் பண்றேன், இப்போ புக்காக மாட்டேங்குது. நான் எங்க போய் நான் ஒரு பயத்துல தட்டுப்பாடுன்னு ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ஒரே டைம்ல போடுறதுனால தான் அது தப்பா இருக்கு. அது கரெக்ட் தான் தோழறது, இல்லைன்னு சொல்லலைன்னு. இந்த கஷ்டத்துக்கு வராதுல, கொஞ்சமா முன்னாடியே முயற்சி பண்ணி சொல்லணும், இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் உஷார் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லணும். சொல்றது கிடையாது. தப்பா புரிஞ்சுட்டு இவ்வளவு கூட்டமா வந்தா அதுக்கு மக்கள் வந்து இல்லைங்க, வந்து முழுக்க வந்து கவர்மெண்ட் தான் ஃபால்ட்டு. நான் கவர்மெண்ட் தான் சொல்லுவேன், கவர்மெண்ட் தான் ஃபால்ட்டு. இதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா மேலே இடத்துக்கு போய் சொல்லி இந்த மாதிரி மக்கள் வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு, இப்போ கேஸுக்கு அடுப்படி கேஸுக்கு இப்போ வீட்டில் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு எடுக்கலை, இன்னும் லாக் ஆகி போயிருக்கு, சுவிச் ஆஃப் பண்ணிட்டானுங்க, எல்லாம் பண்ணிட்டானுங்க. இப்போ நாங்கள் எங்கே போய் நான் வாங்குறது? விறகு எவ்வளோ தெரியுமா? ஒரு குண்டு விறகு வந்து 200 ரூபா, அடுப்பு கறி வந்து ஒரு 2 கிலோ அடுப்பு கறி 150 ரூபா, 40 ரூபா இருந்தது இப்போ 150 ரூபா அடுப்பு கறி. நான் அந்த அடுப்பு கறி வச்சு நான் எப்படி நான் குடும்பம் ஓட்ட முடியும்? இந்த என் பையன் பெட்ரோலில் என் பையன் வண்டி தள்ளிட்டு போய் நிற்கிறான். பெட்ரோல் எவ்வளவு? இந்த டிராஃபிக் வர ஃபுல்லாக அவ்வளோ டிராஃபிக்கு. யாராச்சும் ஒரு வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. இதை வந்து கவர்மெண்ட்டில் வந்து எடுத்து இதை நடத்தி இதை சால்வ் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு சாப்பிட்டு. ஆமாம், ரேட்டு ஏறிடுச்சா இல்லையா தெரியல, இல்லை பல்கில் பெட்ரோல் இருக்கா இல்லையா தெரியல, மக்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் மக்கள் சாதா மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போர் நடக்கிறதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையும் இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் மக்கள் கரெக்டாக தப்பா மக்கள் படுறது? ஆமாம், இந்த டயத்தில் கூட இது வந்து தவிர்க்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிஞ்சதை பண்ணத்தான் செய்வாங்க. இது வந்து தவிர்க்க முடியாது, யதார்த்தமாக நடக்கிற விஷயம் தானே. ஆனால் ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக்கை வச்சுக்கிட்டே வந்து ரேட்டை ஏற்றுறதுக்காக வேண்டி பண்ணுவாங்களோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, கவர்மெண்ட்ல இருந்து யாருமே அஃபிஷியலாக பெட்ரோல் இல்லை தட்டுப்பாடாக இருக்குது ரேட்டு ஏற்ற போகிறோன்னு யாருமே எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி அலௌன்ஸ் பண்ணால் இருக்க கூட்டங்கள் அதிகமாக தானே ஆகும். அதனால போடுற வரைக்கும் போட்டேன். நானே வந்து இப்போ எனக்கு கேஸே 1.25 மணி நேரம் நின்று போட்டிருக்கேன்.
அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணணும், அவ்வளோ. இப்போ வந்து இருக்கு சில பேர் வந்து வண்டியில் ஆல்ரெடி ஃபுல் டேங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்து 20 லிட்டர் கேனை கொண்டு வந்து குடிச்சிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அது தப்பு. அதனால தான் இப்போ கியூ நிற்கிது. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் கூட கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு நின்றேன். போய் பார்த்தா அவங்க இது பண்ணி டீசல் மட்டும் கொடுப்பேன், பெட்ரோல் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சுயநலமாக இருக்கிற மாதிரி. கண்டிப்பாக ஏகப்பட்ட சுயநலம், என்னையும் சேர்த்து. நான் ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. சுத்தமாக பெட்ரோல் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்களே பெட்ரோல் காலி அப்படி இப்படின்னு யாருமே எதுவும் சொல்லலையே, ஏன் இப்படி வராங்க? ஆனால் இன்னும் சொல்லலைண்ணா. ஆனால் பெட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பங்கு மூட்டாங்க. எங்கள் ஊர்லாம் திருவண்ணாமலை சைட்லாம் பெட்ரோல் பங்கே இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பசங்க இங்கேருந்து சென்னையிலேருந்து பெட்ரோல் வாங்கி பஸ்ஸில் எதனா குத்துரு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இதே ரேட் ஏறிச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம்ண்ணா. எல்லாம் ஆதி காலத்துக்கு தான் போக வேண்டியதான், மாட்டு வண்டியில் போகிறது. எல்லாம் விறகடுப்புக்கு போயிட்டாங்க. இப்போவே ஹோட்டல்லலாம் கேஸே கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. காலையில் 8 மணிலேருந்து மணி 10 மணி வரைக்கும் கேஸுக்காக அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பி வந்தேன். இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவும் கவர்மெண்ட் தப்புன்றாங்க. கண்டிப்பாண்ணா, அது வேணா உண்மைதான். அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். இருந்தாலும் கஷ்டப்பட விட மாட்டாங்கல்ல, அவங்க பண்ணுறது தான் எல்லாமே. இல்லை, ஏன் இவ்வளோ க்ரௌடு? பெட்ரோல் அவங்க இல்லைன்னு யாரும் எதுவும் அஃபிஷியலாக சொல்லலை. இப்போ படம் எடுத்து வந்துருக்கீங்க, எப்படி சொல்கிறது, தினசரி நான் தேவைக்கு தான் நான் வரேன். ஆனால் பார்த்தா நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பதட்டத்தோடு வரல. நான் நேச்சுரலாக நான் வழக்கமாக போடுற மாதிரி தான் வரேன். ஆனால் இவ்வளோ கூட்டமாக இருக்குது சார். இல்லை, குழந்தைங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. வெயில் அடிக்கிற வெயில் நம்மளாலே தாங்க முடியாது. குழந்தைங்கலாம் பாவம் இவ்வளோ க்ரௌடுக்குள்ளே. எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் மாமியார் வந்து டயலிசிங்கில் இருக்கிறாங்க. அதுக்காக நான் வந்து ரெகுலராக போடுற மாதிரி தான் வந்தேன். கூட்டம் இவ்வளோ இருக்குது. இல்லை, மக்கள் இப்படி வர்றது கரெக்டாக தப்பான்னு பார்க்குறீங்க? ஒரேடியாக வந்துடலாங்க. எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் தேவைக்காக தான் வரோம். ஆனால் கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது ரெகுலர். ஆனால் அது இல்லாமல் நிறைய இடத்துல கொஞ்சம் சில பேர் ஸ்டாக் வச்சுக்கிட்டு திரும்ப அந்த கேன்லலாம் வாங்கிட்டு போகிறாங்க. அது ஐயா கேன்லலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி வண்டியில் ஃபுல் டேங்க் இருந்தாலும் திரும்பி வந்து கேனில் வாங்கிட்டு போகிறாங்க. அது கொடுக்கக்கூடாது தான். ஏன்னா இவ்வளோ தேவைகள் இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடாது. மக்கள் சுயநலமாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஐயா மக்கள் சுயநலமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சொல்கிறது, சேஃப்டி சுயநலம் எப்படி சுயநலமாகவும் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் இப்போ நாளிலேருந்து பங்கே முட்டானா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, அதனால முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுவும் கவர்மெண்ட் மேலே சொல்கிறீங்களா? கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எதுவும் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியலீங்க, ஸ்டாக் இல்லைன்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. யாருமே அஃபிஷியலாக சொல்லலாம் ஸ்டாக் இல்லைன்னு. மக்களாக இவ்வளோ கூட்டம் இருக்குது, அதான் பெரிய தலைவலியே. ஏன்னா நேற்று காலையில் வரைக்கும் இந்த பல்கில் யாரும் இல்லை. நாங்கள் இந்த வழியாக தான் போகிறோம். இன்னைக்கு காலையில் தான் ஆக்சுவலாக நான் போக பார்த்தேன். பக்கத்து பங்க்ல அங்கே சுத்தமாகவே இல்லைன்ட்டாங்க, ஒன்லி டீசல். அதனால தான் இப்போ இங்கே வந்துருக்கிறேன். அது மாதிரி ஒன்று ஒரு இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எல்லா இடத்துலையும் இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ பெட்ரோல் போடுறாங்க. அப்போ ஸ்டாக் இல்லாமல் எப்படி போடுவாங்க? என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்ல, இது வந்து இவங்க வந்து ஒரு மந்த்துக்குன்னு ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பாங்க. அதை தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மந்த் காலி ஆனாலும் அது ஸ்டாக் வரும். மக்கள் மொத்தமாக வந்தால் ஒரே நாள் எல்லா ஸ்டாக்கும் காலி ஆயிரும்ல. 1 மந்த் ஸ்டாக் இருக்கும். கீழே அவ்வளோ இருக்கு டேங்க்ஸ் எல்லாம். மக்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. அவங்க வந்து இன்னைக்கியோட முடியுதுன்னு யாருமே வரல. மக்கள் நாலுலேருந்து வந்து இப்போ பெட்ரோலு வராது, சப்ளை இருக்குது அப்படின்லாம் அறிக்கையே வரல இன்னும். ஏன்னா நமக்கும் போர் நடக்கிற இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தா பெட்ரோல் வாங்குறோம், அது பாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நேற்று கூட 2 சரக்கு கப்பல் வருதுன்னா சொல்லியிருக்காங்க. மக்கள் ஏன் அவ்வளோ தப்பா புரிஞ்சுட்டு இப்படி வியாபாரிகள் இதில் இப்போ கேம் ஆடலாம். மக்களுக்கு கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை, அதனால they are waiting for the line. That's all. இல்ல, கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலையே பெட்ரோல் இல்ல தட்டுப்பாடு ஆகுதுன்னு. அப்புறம் எது தட்டுப்பாடு வருது? அப்புறம் எப்படி தட்டுப்பாடு வருது? இல்ல, பக்கத்துல உள்ள ஒரு பெட்ரோல் பங்க்ல இல்லைங்கிறாங்க. அதுக்கு அவங்க ப்ராப்பரா சப்ளை பண்ணிருக்கணுமா வேண்டியலையா? அங்க வந்து அது வந்து கவர்மெண்ட்ல ஹெச்பி பெட்ரோல் பங்க்ல வந்து இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இமீடியட்டா the government should take action and the oil company should take action to supply it. Till they have not supplied. அவங்க கிட்ட ஸ்டாக் இருந்திருக்கணும்ல ஃபர்ஸ்ட். எமர்ஜென்சில வந்து they have to accumulate. யாருமே இந்த சிச்சுவேஷன் எதிர்பார்க்கல. எமர்ஜென்சின்றது அது கவர்மெண்ட் தான் தெரியும், நமக்கு தெரியாது. கவர்மெண்ட் ஏதோ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. இப்போ லாக்டவுன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் அனௌன்ஸ் பண்ணி இதுவும் அப்படிதானே அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்குன்னு தெரியும். பட் இது வந்து மிடில் what is it? Management is not able to supply it to the dealers. இல்லை சார், இப்போ எப்படின்னா ஒரு கடையில் வந்து இப்போ 1 கிலோ அரிசி இருக்குன்னா அதுக்கு இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா
எப்படி அதை 1 கிலோ அரிசி பிரிச்சு கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாதுதான். அந்த மாதிரி தான் இப்போ பல்க்லேயே மக்கள் வந்து இது பண்றது. பக்கத்துல உள்ள பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லைங்கிறதுனால தான் இங்க வராங்க, இல்லாட்டி வரவே மாட்டாங்க. இப்போ நீங்க குழந்தையெல்லாம் அந்த வெயில்ல கொண்டு வந்து நிக்கணுமா? நாளைக்கு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு எனக்கு பெட்ரோல் வேணும். ஓகே ஓகே. நான் ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுக்கு நான் பெட்ரோல் வேணும், அதுக்காக தான் நிக்கிறேன். அதர்வைஸ் ஐ வில் டூ இட் இன் பஸ். இப்போ நீங்க இப்படி எடுக்கிறீங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்ல நான் போறேன், எப்போதும் கவர்மெண்ட் சர்வீஸ் தான் போயிட்டு இருக்கேன். குழந்தைகளுக்காக நாங்க சில பேர் ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுட்டு கேன்லலாம் வந்து வாங்கிட்டு போறாங்க. அது மேனேஜ்மெண்ட் வாட் த கவர்மெண்ட் ஷுட் டூ, தே ஷுட் அலோவ் தம், தே ஷுட் இன்ஸ்ட்ரக்ட் தம் நாட் டு கிவ், ஆஸ்க் தம் டு புட் இட் ஒன்லி 2 liters or 1 liter. இல்ல they are not ready to do that. அவங்களே ஏதோ எமர்ஜென்சிக்கு வாங்கிட்டு போறாங்கன்னு. அது எப்படி எமர்ஜென்சிக்கு வாங்க முடியும்? ஒரு கார்ல வந்து 35 லிட்டர்னா 35 லிட்டர் தான் போட முடியும். நான் 70 லிட்டர் போய் வீட்டுல எதுக்கு வச்சுப்பானே? இந்த மக்கள் சுயநலமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல அது பாக்குறப்போ. மக்கள் எப்பொழுதுமே சுயநலம் தான், அதுல ஒன்றும் there is no second thought. இருக்கிறவங்க கூட வர நாளைக்கு பெட்ரோல் வந்துட்டு தான் இருக்கு, ஆன் தி வேல் இருக்கு பெட்ரோல், அவசரப்படுறாங்க பப்ளிக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சுயநலமா இருக்காங்கல்ல. ரொம்ப சுத்தமா நான் இப்போ தள்ளிக்கிட்டு தான் வந்தேன், பெட்ரோல் இல்லை எனக்கு. இல்ல நிறைய பேர் யூஸ் பண்ண வேண்டியதா, நாளைக்கு வந்து போட்டுக்க வேண்டியது. ஃபுல் டேங்க் வச்சுட்டு வந்து கேன்ல வாங்கிட்டு வராங்க. மறுபடியும் ஃபுல்ல பண்ணிட்டு அப்புறம் கேனையும் தூக்கிட்டு வராங்க. இப்போ ஒரு செல்ஃப் யூஸ் பசங்க கிட்ட போய் என்ன பண்ண முடியும் நம்ம? இதுக்கும் கவர்மெண்ட் தான் தப்புனா? கவர்மெண்ட் தான் சொல்லிடுச்சு, வந்துட்டு தான் இருக்கு. அவர் உள்துறை அமைச்சர் பேசிட்டாரு, அதை வந்துகிட்டு இருக்கு பெட்ரோல். இன்னமும் வந்துட்டு எல்லா பங்க்லையும் கூட்டமாக இருந்தாக்கா நம்ம என்ன சொல்ல முடியும்? இது அடிக்கிற வெயில்ல சின்ன குழந்தைங்களெல்லாம் ஐயோ ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ கேஸும் வந்துட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்ரோலுக்கும் பிரச்சனை இல்லை. போட்டு இப்போ சொல்கிறானுங்க இந்த பங்க்காரனுங்க வேறு, அவனுக்கு சொல்லியாவது அனுப்பணும். இல்லை பெட்ரோல் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் ஃபுல்லாக இருக்கிறவங்க போங்க. இல்லை மக்களாக தானே யோசிக்கணும். நான் ஏன் மக்கள் யோசிச்சா நம்ம ஏன் இங்கே இருக்கான்? அவன் ஏன் யோசிக்கிறான்? அவனுக்கு அவன் சுயநலம், அவன் போயிட்டே ஃபுல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்னத்துக்கு போய் யோசிக்கணும்? மக்கள் யோசிப்பான். மக்கள் யோசிச்சா ஏன் அந்த மாதிரி இருக்கு? ஏன் உங்க ஸ்டாக் இல்லன்னு சொல்லல, இவங்க இருக்குங்க. இவங்க வாண்டடா வரானுங்க, இருக்கிறவன் பரவாயில்ல நாளைக்கு வந்து போட்டுக்கணும் போக மாட்டிருக்காங்க. பெட்ரோல் தான் 5 பேர் வந்துகிட்டு இருக்கு. அவன் ஈரான்காரன் சொல்லிவிட்டா நமக்கு இந்தியாவுக்கு வந்து கப்பல்லாம் வந்துட்டு தான் இருக்கு வெளியில. இப்போ வந்துட்டா போய் உள்துறை அமைச்சர் இன்னைக்கு பேசி ஃபைனல் பண்ணிட்டு இந்த பிளாஸ்ட் போட்டானுங்க. கேன்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்களா? கேன்லாம் பிடிக்கிறானுங்களே 22 லிட்டர் கேன்ல. இதுக்கு முன்னாடி கேட்டாக்கா ஒரு சின்ன பாட்டில் கேட்டா ஏன்பா கொடுக்கணும்னா ஐயோ வாங்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க? கேன் கேனா கொடுக்குறானுங்க. இந்த முன்னாடி ஒரு எமர்ஜென்சி பாட்டில்ல கொடுங்கனா கூட கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து கேன் கேனா கொடுக்குறானுங்க எல்லா பங்க்லயும். எல்லா பங்க்காரனும் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மக்களோட சிச்சுவேஷனை நம்ம பிசினஸா பாக்குறாங்க. மக்களும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்க, நமக்கு ஃபுல்லா இருக்கு ஓகே, இன்னும் ஒரு 2 days ஓட்டலான்ற அந்த மைண்ட் செட்டப் இல்லையா மக்கள்கிட்ட? டேங்க் தான் நமக்கு இருக்க ஃபுல்லா இருக்கு, நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவன் தானே இப்போ வரணுங்க. என்ன இது பாட்டில் தம்பி வண்டி நின்றுச்சுப்பா பாதியிலேயே, அதனால அண்ணனே வந்து இறங்கி போயிட்டு 2 கேன்ல டீசல் வாங்கிட்டு போறேன், வண்டி போட போறேன். வந்து பாருங்க. வாங்க வாங்க வாங்க. என்னாச்சு, ரொம்ப இதா இருக்கா என்ன? ஆமாப்பா ஆமாப்பா. எங்க அடிக்குது வண்டி? போடா ஓப்பன் பண்றான், ஓப்பன் பண்றா ஓப்பன். டேய் குட்டியில போடுறா, டேய் போடுறா போடுறா. என்ன இது வந்து எல்லாருக்கும் பாதிப்பா இருக்கா? எல்லாருக்கும் பாதிப்பாக இருக்குது. ஒரு ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து, ஒரு ஆஃபீஸ் போகிறவங்கலேருந்து, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறதுலேருந்து இயல்பு வாழ்க்கை எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ சரியாயிடும் மக்கள். ஆனால் யாருமே அஃபிஷியலாக சொல்லல பெட்ரோல் இல்லை அப்படி இப்படின்னு. இருக்கு. அது யாரோ புரளியை கிளப்பி விட்டானுங்க. புரளியை கிளப்பி விட்டு எல்லாம் பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாம் கும்பலாக வந்து பெட்ரோல் பங்கில் குவிஞ்சிருக்காங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்குது. பட் எல்லாம் ஒரு பதட்டத்தில் வந்து லைனில் நிற்கிறாங்க. பட் சரியாயிடும் நினைக்கிறேன். இப்போ சின்ன கேனில் நீங்கள் வாங்கினீங்க பிரச்சனை இல்லை, தண்ணி குடிக்கிற கேனில் வாங்கிட்டு போகிறாங்க, அது தவறான விஷயம். ஓரளவுக்கு ஒரு லிமிட், ஒரு 2000 ரூபா 1000 ரூபா பாருங்க. நானே பாருங்க 157 ரூபா வாங்கியிருக்கேன். அதில் வேறு வழியில் வண்டி நின்றுச்சு. ஸோ நன்றி வணக்கம், அப்படியே போயிட்டுங்க, கிளம்புறேன். நன்றி.